6 to 7 இயர் ஒரு பாய் பேபிக்கு வந்து குர்தா செட் எப்படி பண்ணலாம் வித் பேண்ட்டோட பைஜாமா செட் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், இது வந்து நான் ஒரு சாரீ ஃபேப்ரிக்கில் தான் வந்து இவங்களோட சிஸ்டருக்கு வந்து நம்ம லெஹெங்கா பண்ணியிருக்கோம். ஸோ அதே சேம் ஃபேப்ரிக்லேயே வந்து நம்ம வந்து அந்த பாய்க்கு வந்து நம்ம குர்தா செட் வந்து நம்ம பண்ணுறோம் வித் பேண்ட்டோடைய. ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பேண்ட் கட்டிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோஸ் நம்ம இதில் பார்க்கலாம். உங்களுக்கு அந்த லெஹெங்காவோட டீட்டெயில் வீடியோ வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேண்ட் கட்டிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் 1.10 மீட்டர், அதாவது 1.1 வந்து ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். அதை நான் 4ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்து ஃபோல்டட் சைடு வந்து நம்மளோட பக்கம் இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஓப்பன் சைடு நமக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிற மாதிரி 4 ஃபோல்டில் நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஸோ எனக்கு வந்து பேண்ட்டோடைய ரெடி லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா 29 இன்ச்சஸ்க்கு வேணும். ஸோ நான் எனக்கு வேஸ்ட்டுக்கு எலாஸ்டிக் அட்டாச் பண்ண 2 இன்ச்சஸும் பாட்டமில் வந்து கீழே நம்ம மடித்து தைக்கிறதுக்கு 4 இன்ச்சஸும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து நம்ம மேலே வேஸ்ட்டுக்கு 2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம வந்து 1 இன்ச் எலாஸ்டிக் வச்சு நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம வேஸ்ட்டு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த பெல்ட்டிலேருந்து கீழே நம்ம வந்து எவ்வளோ நமக்கு ரெடி அலவன்ஸ் வேணுமோ அதை நம்ம வந்து மார்க் பண்ணணும். ஸோ அந்த 29 இன்ச்சஸ்லேருந்து கீழே வந்து நம்ம ஒரு 4 இன்ச்சஸ் வந்து பாட்டம் மடித்து தைக்கிறதுக்கு விட்டோம் இல்லையா, ஸோ அது வந்து 4 இன்ச்சஸ் மார்க் பண்ணணும். ஸோ அந்த 4 இன்ச்சஸ் எதுக்கு நான் விட்டுருக்கேன் அப்படின்னா, நம்ம 2 இன்ச்சஸ் மடித்து தைச்சிட்டு பின்னாடி அவங்களுக்கு பெருசாக வளர்ந்துட்டாங்களோ நம்ம பிரிச்சும் நம்ம அதை விட்டுக்கலாம். ஸோ நம்ம அதெல்லாம் வந்து ஜாயின் பண்ணிடலாம். தென் நமக்கு வந்து பாட்டம் லூஸ் காலோட சுற்றளவு வந்து 12 இன்ச்சு, நான் அதை 2ஆல் டிவைட் பண்ணி 6 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். தென் ஒரு 1 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்காக நான் அலவன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ 6 இன்ச்சஸ்லேயும் 1 இன்ச்சஸ்லேயும் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம மேலே அதே மாதிரி மார்க் பண்ணிட்டோம். இப்போ எனக்கு வந்து க்ரச்சோட லென்த்து வந்து நான் ஒரு 10 இன்ச்சஸில் நம்ம அந்த வேஸ்ட் பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் இருந்து டவுனில் 10 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். தென் 1.5 இன்ச்சஸில் வந்து நம்ம அந்த க்ரச்சுக்கு வந்து இது கொடுக்குறோம். ஸோ அதே மாதிரி மேலேயும் 1.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு நம்ம அந்த வளைவு வந்து கொடுத்துக்கலாம். க்ரச்சுக்கு வந்து நம்ம ஒரு வளைவு கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுவும் நம்ம வந்து ட்ரா பண்ணியாச்சு. தென் நம்ம ஒரு 15 இன்ச்சஸில் வந்து வேஸ்ட் லைனில் இருந்து ஒரு 15 இன்ச்சஸ் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 15 இன்ச்சஸ்லேருந்து ஒரு 7.5 இன்ச்சஸ் ப்ளஸ் நம்ம 1 இன்ச்சஸ் அலவன்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, அந்த 1 இன்ச்சு அந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து ஒரு ஷேப் கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து அந்த க்ரஷ்க்கும் நம்ம அந்த பேண்ட்டுக்கு ஷேப் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த க்ரஷ் லைனில் இருந்து நம்ம வந்து அந்த 7.5 கொடுத்துருக்கோம் இல்லையா, அதோட அலவன்ஸோடு சேர்த்து அந்த பாயிண்டில் இந்த மாதிரி ஒரு கர்வ் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து நான் இப்போ ட்ரா பண்ணியிருக்கிற மாதிரி நம்ம அந்த பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணி நம்ம இதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நிறைய கிட்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். ஸோ ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போது பேண்ட் பார்ட்டுக்கு வந்து நம்ம கட்டிங் பண்ணி எடுத்தாச்சா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டையுமே நான் இப்போது டாட்டட் லைனில் ட்ரா பண்ணியிருக்க மாதிரி நம்ம வந்து க்ரச் லைன் வரைக்கும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து 2 க்ரச்லையும் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து ஃபேப்ரிக் இந்த மாதிரி திருப்பிட்டு நம்ம 2 காலையும் வந்து பாட்டமில் இருந்து நம்ம வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ கீழே வந்து அதுக்கு நம்ம பாட்டமை வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, 4 இன்ச்சஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ 2 இன்ச்சஸ் வந்து ஃபோல்ட் பண்ணி நம்ம அந்த ஹைட்டுக்கு பேண்ட்டை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி பாட்டமை ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா அந்த பேண்ட்டில் வந்து நம்ம அந்த ஜாயிண்ட்லேருந்து அப்படியே க்ரச் லைன் வர மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். ஸோ பாருங்கள், நான் இப்போ ஃபோல்ட் பண்ணி காமிச்சிருக்க மாதிரி 2 ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த பாட்டம் வந்து ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு மெஷர்மெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து எல்லா ஏஜ் குரூப்புக்கும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நான் காமிக்கிற மாதிரி நம்ம அந்த க்ரச் லைன் பாயிண்ட்டும் வந்து ஜாயிண்ட் மீட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, தென் நம்ம வேஸ்ட் லைனை வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்க லைன் வரைக்கும் டபுள் ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து சுற்றி வர
அந்த ஹிப் வெயிஸ்ட் லைனை ஃபுல்லும் நம்ம சுற்றி வர மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1 இன்ச்சு மட்டும் நம்ம கேப் விட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நான் மார்க் பண்ணியிருக்க பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து விட்டுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஏன்னா நம்ம அப்போ தான் எலாஸ்டிக் அட்டாச் பண்ண முடியும். ஸோ பாருங்கள், நம்ம பாட்டம் வந்து மடித்து தைச்சி எடுத்தாச்சு. சேம் அதே மாதிரி நம்ம காலும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ சேம் டைம் நம்ம வெயிஸ்ட் லைனும் ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் வந்து எலாஸ்டிக் வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ 15 to 18 இன்ச்சஸில் வந்து நம்ம எலாஸ்டிக் எடுத்துக்கலாம். ஸோ எலாஸ்டிக் எடுத்து அதை நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த எலாஸ்டிக் பாயிண்ட்டை ஸ்டிச் பண்ணி அந்த ஓப்பன் சைடையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ ரெடி அலவன்ஸ் வந்து நமக்கு 29 இன்ச்சஸில் ஒரு பேண்ட் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. பாருங்கள், அழகாக நீட்டாக எலாஸ்டிக் வச்சு நம்ம வந்து பேண்ட்டை ரெடி பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இதோடைய குர்த்தா வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் வந்து சாரீ ஃபேப்ரிக்கும் லைனிங் ஃபேப்ரிக்குமே ரெண்டுமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மெயின் ஃபேப்ரிக் தனியாக வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து குர்த்தா ஃபேப்ரிக் வந்து ஒரு 1 மீட்டர் இருந்தால் போதும். ரெண்டுமே மெயின் ஃபேப்ரிக் அண்ட் லைனிங் ரெண்டுமே 1 மீட்டர் எடுத்து அதை நம்ம வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணி 4 ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் 18 இன்ச்சஸ் வித்லையும் லென்த்து 13 இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி 2 ஃபேப்ரிக் எடுத்து நம்ம அதை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நமக்கு வந்து 2 பீஸ் கிடச்சிரும். தட் மீன்ஸ் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு ஒன்று, பேக் பார்ட்டுக்கு ஒன்று. ஸோ 1 மீட்டர் ஃபேப்ரிக் இனஃப். ஓகே. ஸோ இதை ரெண்டையும் வந்து நம்ம தனித்தனியாக ஃபோல்ட் பண்ணி ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து லே ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா ஃப்ரண்ட் பீஸ்க்கும் பேக் பார்ட்டுக்கும் வந்து கொஞ்சம் மெஷர்மெண்ட் வேரியேஷன் இருக்கும். ஸோ அதுக்காக. ஸோ எனக்கு குர்த்தாவோட லென்த்து வந்து 28 இன்ச்சஸ் வேணும். ஸோ நான் 2 இன்ச்சஸ் வந்து மடித்து தைக்கிறதுக்கு சேர்த்து 30 இன்ச்சஸில் வந்து நான் வந்து லைனிங் ஃபேப்ரிக் ரெண்டுமே வந்து நம்ம சேமாக அட்டாச் பண்ணி தான் மடித்து தைக்க போகிறோம். சுடிதார் மாதிரி லைனிங் கம்மியாகவும் மெயின் ஃபேப்ரிக் ஜாஸ்தியும் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறது கிடையாது. ஸோ வந்து 30 இன்ச்சஸில் நான் எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட் பார்ட் பேக் பார்ட் ரெண்டையுமே நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து ஒரு டவுனில் ஒரு 1 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் பார்ட்டில் மட்டும். ஸோ அந்த பார்ட்டை வந்து நம்ம ஜாயின் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா நமக்கு பேக் பார்ட்டை விட ஃப்ரண்ட் பார்ட் வந்து 1 இன்ச்சு இறக்கும் கம்மியாக இருக்கணும். ஸோ நான் இப்போ கட் பண்ணுறது வந்து ஷோல்டர் சைடு உள்ளது கட் பண்ணுறேன். கீழே வந்து நம்ம மடித்து தைக்கிற சைடு கிடையாது. ஓகே. நம்ம ஷோல்டர் நெக் மார்க் பண்ணுவோம் இல்லையா, அங்கே. ஸோ நான் வந்து அதுலேருந்து ஷோல்டர் 7 இன்ச்சஸ்லையும் ஆம்கோல் 7 இன்ச்சஸ்லையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பட் ஆம்கோலுக்கு நம்ம மார்க் பண்ணும்போது பேக் சைட் பார்ட்லேருந்தே நம்ம 7 இன்ச்சஸ் வைக்கணும். ஓகே. ஸோ ஃப்ரண்ட் சைட்லேருந்து நம்ம வைக்கக்கூடாது, பேக் சைட்லேருந்து வைக்கணும். ஸோ இதை நம்ம இந்த மாதிரி வரைஞ்சிட்டு நம்ம ஆம்கோல் வந்து ட்ராப் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்கோட டெப்த்து வந்து 2 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். ஃபார் ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் வச்சுருக்கேன். ஸோ வித்து வந்து 2.5 இன்ச்சஸ் வந்து போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட் ரெண்டுக்குமே வச்சுருக்கேன். ஸோ நம்ம இதை வந்து நெக்லைன் வந்து வரைஞ்சிக்கலாம். ஸோ நான் வந்து 2 இன்ச்சஸில் வந்து ஃப்ரண்ட்டும் 1 இன்ச்சு மேலே இருக்கு இல்லையா, அந்த 1 இன்ச்சில் வந்து பேக்குக்கும் நெக் டெப்த்து கொடுத்து நம்ம கட் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம ஷோல்டருக்கு வந்து ஸ்லோப் கொடுக்கணும். ஸோ 0.5 இன்ச்சஸில் வந்து ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் ரெண்டுக்குமே வந்து ஷோல்டரோட வந்து நம்ம ஸ்லோப் கொடுத்துக்கலாம். ஸோ அதை மாதிரி ட்ராப் பண்ணிக்கலாம். தென் செஸ்ட்டு வந்து எனக்கு 26 இன்ச்சஸ் இருக்கா. ஸோ நான் அதை 4ஆல் டிவைட் பண்ணேன்னா 6.5 இன்ச்சஸ் வேணும். எனக்கு 1 இன்ச்சு லூஸுக்கு வேணும். தென் 1 இன்ச்சு அலவன்ஸ் கொடுக்குறேன். எதுக்கு நான் 1 இன்ச்சு லூஸ் கொடுக்குறேன் அப்படின்னா நம்ம ஃபிட்டிங்காக போட மாட்டோம் குர்த்தா. ஸோ அதனால் நான் 8.5 இன்ச்சஸ்க்கு செஸ்ட்டு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ஆம்கோல் லைன்லேருந்து 13 இன்ச்சஸ் வந்து டவுனில் வந்து நம்ம ஸ்லிட்டுக்காக மார்க் பண்ணிக்கலாம். ஓப்பன் ஸ்லிட் பண்ணணும் இல்லையா, ஸோ அதுக்காக. ஸோ அதை வந்து நம்ம இந்த மாதிரி ஷேப் கொடுத்து ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நம்ம இந்த பார்ட்டெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம நெக் கட் பண்ணும்போது ஃப்ரண்ட் பார்ட்டை மட்டும் வச்சு தான் கட் பண்ணோம். ஆம்கோல் ரெண்டுமே ஒரே மாதிரி வச்சு கட் பண்ணிக்கலாம். ஸோ பேக்கை வந்து நான் தனியாக கட் பண்ணிக்கிறேன், ஃப்ரண்ட்டையும் தனியாக கட் பண்ணி ஸ்லோப் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ நம்ம வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஆம்கோல் கொஞ்சம் டீப்பாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம்.
ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு இதை லே பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ மெயின் ஃபேப்ரிக்கில் ராங் சைட்லேயே வச்சு நம்ம வந்து லைனிங் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து இதில் காலர் நெக் வந்து நம்ம வைக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி திருப்பணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ ராங் சைட்லேயே வச்சு நான் அந்த மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டையும் பேக் பார்ட்டையும் லைனிங்கோட லே பண்ணி ஜஸ்ட்டு ஃபுல்லாக வந்து ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் சொல்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரியும் நினைக்கிறேன். எதுவும் டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட்டையும் பேக் பார்ட்டையும் நம்ம ஸ்டிச் பண்ணி எக்ஸஸ் பீஸை கட் பண்ணி எடுத்தாச்சா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ என்ன பண்ணுறேன்னா ஃப்ரண்ட் பார்ட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். பேக் பார்ட்டை தூரம் எடுத்து வச்சிடலாம். ஃப்ரண்ட் பார்ட்டை மட்டும் எடுத்துட்டேன். ஸோ நான் வந்து இப்போ பிளாக்கெட் வைக்க போகிறேன் ஃப்ரண்ட் ஓப்பனுக்கு. ஸோ 7.5 இன்ச்சஸ் அந்த நெக் லைன்லேருந்து 7.5 இன்ச்சஸ்ஸு அகெயின் ஒரு 1 இன்ச்சஸ் வந்து கீழே நம்ம வந்து இப்போ ஓப்பனுக்கு வந்து பிளாக்கெட்க்கு கட் பண்ண போகிறோம். ஸோ 1 இன்ச்சஸ், ஸோ 8.5 இன்ச்சஸ், அதாவது 7.5 இன்ச்சஸ் மார்க்கும் வேணும், ஒரு 1 இன்ச் கீழே மார்க் வேணும். ஸோ இந்த பார்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கட் கொடுத்துக்கிறோம். உங்களுக்கு நான் க்ளோஸ்அப்பில் காமிச்சிருக்கேன். ஸோ 7.5 இன்ச்சஸ்லேயும் ஒரு 8.5 இன்ச்சஸ்லேயும் ஒரு மார்க் கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம நெக்லைனில் இருந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். சென்டராக வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அந்த 7.5 பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு லைனிங்கும் அதுவும் வந்து விலகிற மாதிரி, இது காட்டன் ஸோ எனக்கு விலகாது, வேறு ஏதாவது ஃபேப்ரிக்கில் பண்ணிங்கன்னா நீங்கள் பின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிற மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து மெயினாக வந்து நம்ம அந்த பிளாக்கெட் வச்சு திருப்புறதுக்கு ஈஸியான வே. ஸோ இப்படி ஒரு க்ராஸ், இப்படி ஒரு க்ராஸ், வி ஷேப்பில் இந்த மாதிரி டபிள்யூ ஷேப் இருக்கிற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணதுக்கப்புறமா இதுதான் வந்து நம்ம ஈஸியாக பிளாக்கெட் வைக்கும்போது நமக்கு உள்ளே வந்து திருப்போம். ஸோ இப்போ அந்த நெக்லைன்லேருந்து இப்படி நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு வாங்க. எவ்வளோ லென்த் நமக்கு வேணும் பிளாக்கெட்டு அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா நம்ம ஃபேப்ரிக் எடுக்கிறதுக்கு. ஸோ நான் லென்த்து 3 இன்ச்சஸ் வித்து 20 இன்ச்சஸில் இருக்க மாதிரி நான் கான்ட்ராஸ்ட் அந்த பேண்ட் ஃபேப்ரிக் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த கலரில் நான் வந்து பிளாக்கெட் வைக்க போகிறேன். ஸோ ஹாஃப் இன்ச்சஸ் நம்ம 3 இன்ச்சஸ் எடுத்துருக்கோம் இல்லையா, மேலே ஹாஃப் இன்ச்சு கீழே ஹாஃப் இன்ச்சு. ஸோ அப்போ நமக்கு 2 இன்ச்சஸ் தான் கிடைக்கும். அதையுமே நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் இந்த ஹாஃப் இன்ச்சை வந்து ஃபோல்ட் பண்ணி நல்லா அப்படி மடித்து தேய்ச்சி விட்டுக்கிறேன் 2 பக்கமும். ஸோ இந்த ரெண்டையும் வந்து மீட் பண்ணுற மாதிரி பண்ணும்போது நமக்கு அந்த 2 இன்ச்லேயே வந்து ஹாஃப் வரும்போது 1 இன்ச்சு தான் நமக்கு வந்து பிளாக்கெட் வரப்போகுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம இதை அயன் பண்ணால் வந்து காட்டனுங்கிறனால நம்ம ஜஸ்ட்டு தேய்ச்சி விட்டாலே நின்றுக்கும். வேறு ஃபேப்ரிக்னால் நீங்கள் அயன் பண்ணி கூட எடுத்துக்கோங்க, நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 1 பாயிண்ட் எடுத்து நம்ம ராங் சைடில் வச்சு, அதாவது உள் பக்கமாக வச்சு நம்ம அந்த 1 சைடு ஹாஃப் இன்ச் மடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஃபோல்டிங்லேயே இப்படியே வச்சு நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். தென் அந்த ஆப்போசிட் உள்ளதை ஒரு ஃபோல்ட் பண்ணி மேல் பக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ பாருங்கள், ராங் சைட் பக்கமாக வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். அந்த கட்டிங் பார்ட்டும் உள்ளே போயிடணும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. தென் ஆப்போசிட் சைடையும் நம்ம அந்த ஹாஃப் இன்ச்சு ஃபோல்ட் பண்ணோம் இல்லையா, அது லே ஆகிற மாதிரி மீட் பண்ணுற மாதிரி அதையும் நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே ஈஸியாக நம்ம இந்த டிப்ஸ் வந்து நம்ம சல்வார்க்கும் அந்த குர்த்திக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த கீழே உள்ள அந்த பேட்டை மட்டும் இப்படி ஃபோல்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு வி ஷேப் வந்து கிடச்சிரும் நமக்கு. ஸோ இதை வந்து நான் இப்போ ட்ராப் பண்ணியிருக்க மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். அந்த வீல வந்து நம்ம ட்ராப் பண்ணிவிட்டு அந்த 1 இன்ச்சு கொடுத்துருக்கோம் இல்லையா 8.5 இன்ச்சில், அதில் வந்து அந்த 1 இன்ச்சுக்கு இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு ஷோல்டரும் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பிளாக்கெட் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். ஸோ செஸ்ட் டிவைடட் பை 12, ஸோ 30 இன்ச்சஸ் டிவைடட் பை 12 2.5 இன்ச்சஸ்க்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதில் ஏன் நான் செஸ்ட்டு வந்து 30 இன்ச்சஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா நமக்கு 26 இன்ச்சஸ் தான் லூஸ் அலவன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த 30 இன்ச்சஸ் வந்துடுது. ஸோ அதை நம்ம வந்து லைன் பண்ணிக்கலாம். தென் செஸ்ட் டிவைடட் பை 4, ஸோ 30 இன்ச்சஸ் டிவைடட் பை 4னா 7.5 இன்ச்சஸ்க்கு நம்ம ஆம்கோல் லைன் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம்.
ஓகே. ஸோ இந்த மாதிரி இதில் வந்து நம்ம ஒரு கர்வ் கொடுத்து எடுத்துக்கலாம். தென் நம்ம வந்து 4.5 இன்ச்சஸில் வந்து கைக்கு சுற்றளவும் 1 இன்ச்சு வந்து அலவன்ஸும் கொடுத்து இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைனை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு கொஞ்சம் குடஞ்ச மாதிரி நம்ம அந்த கட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் பார்டர் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம காலர் வைக்கிறதுக்காக அந்த பிளாக்கெட்லேருந்து நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த 8 இன்ச்சஸ்க்கு நம்ம அந்த மாதிரி கழுத்து சுற்றளவை மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து அந்த கேன்வாஷ் வந்து எடுத்திருக்கேன். காலர் கேன்வாஷ் அது ஒரு 1 இன்ச்சுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கட் பண்ணி எடுத்துகிட்டு நமக்கு அந்த 8.5 இன்ச்சஸில் வந்து நம்ம அந்த மாதிரி கட் பண்ணி ஒரு கர்வ் லைன் கொடுத்த நம்ம காலருக்காக நம்ம கேன்வாஷ் கட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இந்த ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நான் அந்த கான்ட்ராஸ்ட் ஃபேப்ரிக் பேண்ட் ஃபேப்ரிக்கில் வச்சு நான் வந்து அயன் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கேன்வாஷை நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ அயன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை வந்து இப்படி ஸ்டிச் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அந்த வளைவு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த சைடில் வந்து நம்ம அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு நாச்சஸ் போட்டுட்டு நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். ஸோ இதை தான் நம்ம வந்து நம்ம காலர் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா சென்டர் பேக் சைட் சென்டர் நம்ம மார்க் பண்ணிவிட்டு நல்ல பக்கமாக வந்து இருக்கிற மாதிரி மெயின் ஃபேப்ரிக்கோட மெயின் சைடில் இதை வச்சு இந்த மாதிரி சுற்றி வர நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த பிளாக்கெட் டு இந்த பிளாக்கெட் வரைக்கும் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த ஹாஃப் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அகெயின் சென்டர் ஸ்டார்ட் பண்ணி அந்த ஹாஃபை தென் அந்த ரிவர்ஸில் நம்ம அதை திருப்பி உள் பக்கமாக அந்த மாதிரி வச்சுட்டு அந்த கேன்வாஷ் வந்து நமக்கு காலர் சைடில் வந்துடணும். ஸோ இந்த மாதிரி உள்பக்கமாக திருப்பி அடுத்த எட்ஜையும் நம்ம வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே. பாருங்கள், நம்ம காலர் அட்டாச் பண்ணியாச்சு, ஸ்லீவும் அட்டாச் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம சைட் ஜாயின் பண்ணணும். நம்ம சைட் ஜாயின் பண்ணும்போது நான் ஷேப் எடுத்திருக்கோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஷேப்பில் வந்து நம்ம அந்த 13 இன்ச்சஸ் 14 இன்ச்சஸ் நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா ஸ்லிட் ஓப்பனு, ஸோ அந்த ஓப்பன் வரைக்கும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் சைடாக. அதுக்கப்புறம் நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்லிட்டுக்காக நம்ம சுடிதாருக்கு பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம சைடில் ஸ்லிட்டில் இருந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ 2 சைடும் நம்ம ஜாயின் பண்ணி கீழே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே. நம்ம 2 இன்ச்சஸ் வந்து அலவன்ஸ் கொடுத்துருக்கோம், அந்த அலவன்ஸில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம ஸ்லீவ் எல்லாமே ஜாயின் பண்ணி அட்டாச் பண்ணணும். ஒரு அழகான குர்தா செட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்